கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 4:14. இன் இங்கிலீஷ் இட்ஸ் Matthew 4:15. இங்கிலீஷ் Matthew 4:15. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கும் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. அதாவது இங்க ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி இது பக்கத்தில் உள்ள கடற்கரையில் உள்ள கப்பர்நகூமில் வாசம் பண்ணாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இது எதனுடைய நிறைவேற்றம்னு சொல்ல வர்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாருங்கிறத இங்கே சொல்லி மத்தேயு அதை எழுதுறாரு. ஏன்னா மத்தேயு இந்த சுவிசேஷ நூல் எழுதுனது யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன்னா யூதர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் நல்லா தெரியும். ஐயா, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற, நீங்கள் நம்புகிற தீர்க்கதரிசியாக ஏசாயா எழுதியது இவரைத்தான் என்று சொல்லும் விதமாக இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை எடுத்து இங்கே மத்தேயு எழுதுகிறாரு. ஏசாயா 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். எப்படி? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன? அதாவது புறஜாதியார் தேசமாகிய கலிலேயா. ஏன்னா கலிலேயா பகுதியில் யூதர்கள் ஒரு முழுமையான யூதர்கள் இல்லை என்பது யூதர்களுடைய காரியம். ஏன்னா எப்பயுமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கலிலேயன் தானே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் வேத வசனத்தினுடைய காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் கொரிந்தியன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் கொரிந்து பட்டணத்தில் அவன் கொரிந்தியன் அந்த ஊருக்காரன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்ணுவான்? அவன் இம்மாரல், அவன் சரியான முறையில் வாழாதவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஊரில் சொல்லும்போது ஒரு சில ஊர் பேரை சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த ஊருக்காரனா அவன் பயங்கரமான ஃப்ராடு, இந்த ஊருக்காரனா அவங்க ரொம்ப மரியாதையாக பேசுவாங்கன்னு. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஏன்னா நல்லா மரியாதையாக பேசுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஊருக்கு இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் கலிலேயா அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவன் நல்ல யூதன் கிடையாது. எப்படி? அவங்க பூராமே கொஞ்சம் மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கலிலேயா பகுதியிலிருந்து கலிலேயா பகுதிக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள இடத்துல நடக்கும்னு சொல்லி ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்றமா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போனாரு, கலிலேயால இருந்து வருவாரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வந்ததுனால எங்கே எருசலேம் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளலை. என்ன காரணம்னா, கலிலேயாவிலிருந்து வரும்போது அவர்கள் சுத்தமான யூதர்கள் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இப்போ எருசலேமிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தாருன்னா, எருசலேம் தேவாலயம் உள்ள இடம், அங்கே இருக்கிறவங்களாம் பக்தியை நாடுறவங்க, பக்தியான குடும்பம் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து. அதனாலே என்னமோ இயேசு கிறிஸ்துவை அவர் கலிலேயன் என்று சொல்லும் விதமாக இந்த தீர்க்க தரிசனம் நடைபெற்றது. அதே சமயத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக நடைபெறுகிறது. அப்போ நீங்கள் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு ஊழியம் செய்ய வைக்கிறாரோ, உங்களை எங்கேருந்து ஊழியம் பண்ண வைக்கிறாரோ, அதற்கு பின்னாடி தேவனுடைய பெரிதான நோக்கம் இருக்குங்கிற புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்தியாவில் பிறந்து, தமிழ்நாட்டில் பிறந்து, ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாலும் என்னைய கர்த்தர் இங்கே கொண்டு இப்போ லண்டனில் உட்கார வச்சு லண்டன்ல இருந்து தமிழில் உலகம் முழுவதற்கும் பேச வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் எங்கள் ஊரில் இருந்தே, எங்கள் கிராமத்தில் இருந்தே வந்திருந்தேன்னா எவ்வளவு பேர் இந்த அளவுக்கு போயிருக்குமான்னு தெரியல. ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாத்தையும் செய்கிறார். இப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவ நாசரேத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கலிலேயாவில் வைத்து கலிலேயா மூலமாக அவர் எப்படி தேவனுடைய நாம மகிமைப்படுத்தினாரோ, அதே மாதிரி இப்போ என்னையும் அங்கேருந்து எடுத்து என்னையும் கொண்டு வச்சு இங்கேருந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். அதே மாதிரி தான் உங்களை எந்த ஒரு இடத்துலையும், ஒரு குடும்பத்திலேயோ
இல்லை உங்கள் வேலையிலையோ இல்லை உங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயோ கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்துறாருன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். ஆனால் என்ன, எங்கே மாற்றினாலும் அங்கேயும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழ முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதைத்தான் இன்றைக்கி நம்மளையும் செய்ய சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக நம்ம எங்கே இருந்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, நான் ஏன் இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வேலை, எனக்கு ஏன் இந்த கணவன், எனக்கு ஏன் இந்த மனைவி என்று யாராவது இருந்தால் இன்றைக்கு அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ளட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்கிறீங்க, அதனுடைய நிறைவேற்றத்தை நாங்கள் பார்க்குறோங்கிறத எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அறிந்து கொண்டு உமக்கென்று உண்மையும் உத்தமாய் இருக்கிற இடங்களில் உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.